அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கல்வி விதைகள் வலையொலி. இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டத்தில் இன்று நடைபெற்று முடிந்த 10ஆம் வகுப்பு 2ஆம் இடைத்தேர்வுக்கான தமிழ் தேர்வுக்கான விடைக்குறிப்பை தான் பார்க்க போகிறோம். இந்த விடைக்குறிப்பு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னாலும், இல்லை புதுசாக பார்க்குறீங்கனாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதனுடைய ஆன்சர் கீ மற்றும் இதனுடைய கொஸ்டின் பேப்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சேலம் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற 2ஆம் இடைத்தேர்வுக்கான விடைக்குறிப்பு, உத்தேச விடைக்குறிப்பு 50 மார்க்கு. இயல் 7, 8, 9. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா திருப்பதியும் திருத்தணியும், 2வது சிலப்பதிகாரம், 3வது இடையறாத அறப்பணியை செய்தல், 4 பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல், 5 உருவகம். அடுத்து பாடலடி வினாக்கள். சிலப்பதிகாரம், பகர்வனர் பட்டினம், நெய்பவர் ஆரவம் அகிலம். ஸோ இது 9 கேள்வி. அடுத்து பாருங்கள், எவையேனும் 7 வினாக்கள் விடையளிக்க. இந்த 7க்குமே நான் இங்கே கொடுத்துருப்போம். ஃபஸ்ட்டு மெய்க்கீர்த்தி எதற்காக எழுதினார், நோக்கம். தங்களுடைய வரலாறும் பெருமையும் காலம் கடந்து நிலைத்து நிற்க எழுதுவது. 2வது பாருங்கள், மாப்போசி வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவருக்கு 2 பாயிண்ட்டு. இந்த 2 பாயிண்ட் இதனால 2 மார்க். அடுத்து பார்த்திங்கன்னா புறத்தினுக்கு எதிரான திணைகள். அடுத்து பார்த்திங்கன்னா அவயம் குறித்து குறிப்பு வரைக. அடுத்து பாருங்கள், காலக்கழுதை கட்டெரும்பானதும் கவிஞர் செய்வது யாது, காய்மணியாக முன்னர் காய்ந்தன காய்ந்தேன், சித்தாளுவின் வாழ்க்கை எவ்வாறு நகரும்புகிறார். இது பார்த்திங்கன்னா ஒரு தொடர் கொடுத்தது சொல்லியிருப்பாங்க, அதுக்கு எழுதியிருக்கணும். அதே மாதிரி ஊர் பேர்களின் மறுவு பார்த்திங்கன்னா உதகமண்டலம் உதகை, சைதாப்பேட்டை சைதை. அடுத்து பார்த்திங்கன்னா கலைச்சொல், பேட்டன்ட், காப்புரிமை, ரெசினஸ், மறுமலர்ச்சி. அடுத்து பாருங்கள் மனப்பாட பகுதி. இது நவமணி வடக்கில், அதாவது தேம்பாவணி பாட்டிலேருந்து கேட்டுக்கிறாங்க. அடுத்து பாருங்கள் 21 பார்த்திங்கன்னா கலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம், இடம் சுற்றி பொருள். இப்படி தான் இடம் எழுதணும், இதை பொருள் எழுதணும், இதை விளக்கம் எழுதணும். இப்படி எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு மார்க் வரும். அடுத்து இன்றைய காலத்தில் அரங்குடைய முக்கியத்துவம். அடுத்து பார்த்திங்கன்னா சித்தாளுவின் மனச்சுமைகள், செங்கற்கள் அறியாது, அதுக்கு இடம் பொருள் இருக்குது. அடுத்து பாருங்க, பொங்கல் பண்டிகை விட்டு உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம். இந்த கட்டுரையில் 5 மார்க். இந்த ஸ்டெப்ஸில் இருக்கணும். பார்த்தீங்கன்னா அனுப்புனர், பெறுநர், ஐயா, பொருள், இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள இந்த கட்டுரையோட கண்டென்ட்டு, இடம், நாள், உரைமை முகவரி, இது எல்லாமே எழுதிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு 5 மார்க் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம். அடுத்து பாருங்கள், காட்சியை கண்டு கரெக்டாக, அதாவது காட்சிக்கு ஏற்ற மாதிரி எழுதிருந்தால் மார்க் வாங்கிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குறிப்புகள் போட்டு இதுக்கு விட எழுதினா உங்களுக்கு 7 மார்க். அதுலேயும் அடுத்து பார்த்தீங்கன்னா 2வது கேள்வியில் குறிப்புகள் இருக்கும், அந்த குறிப்புகளை வச்சு நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 7 மார்க் கிடைக்கும். ஸோ இதுதான் 10ஆம் வகுப்பு நடந்து முடிந்த 2ஆம் இடைத்தேர்வுக்கான முழு விடைக்குறிப்பு. இந்த விடைக்குறிப்பு PDF வேணும்னா இங்கே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் தமிழ் விதை மற்றும் கல்விதைகள் வலைதளம். நன்றி, வணக்கம்.